முகத்துல என்னங்க இருக்கு? மனசுல தான் இருக்கு. மனசு தான் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா நடத்தின ஒரு சோஷியல் சைக்காலஜிக்கல் ஸ்டடியில கைண்ட்னஸ் ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷனை அதிகமாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நார்மலாவே ஃபன்னியா பேசுறவங்களை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். காமெடி பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு சுத்தி இருக்கவங்களை சிரிக்க வச்சுட்டு இருக்கவங்க எப்பவுமே அட்ராக்டிவா தான் தெரிவாங்க. ஆனா இந்த ஸ்டடியில ஃபன்னியா இருக்கிறவங்களை விடவும் கைண்டா இருக்கவங்க ரொம்பவே அட்ராக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணால் ஏதாவது ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு சினாரியோவை கொடுத்துருவாங்க. முதல்ல அவங்க அந்த சினாரியோவில் நியூட்ரலாக நடந்துக்கணும். ரெண்டாவது தடவை அந்த சினாரியோ அந்த சிச்சுவேஷனில் அவங்க கைண்டாக இருக்கணும். ஸோ இதில் இவங்க கைண்டாக இருக்கும்பொழுது ரொம்பவே அட்ராக்டிவாக மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்கங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்க ஒரு பர்சனுடைய ஃபோட்டோவை காமிச்சு அண்ட் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸையும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை காட்டிலும் அவங்களுடைய கேரக்டருக்கும் பர்சனாலிட்டிக்கும் தான் நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது? அழகுக்கு வெளி தோற்றம் முக்கியம் கிடையாது, மனசு தான் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மச்சான் மனசு தாண்டா அழகு அப்படிங்கிறத சொல்லுங்கள்.